அல் அஜலத்து மின ஷைத்தான், அவசரம் அது ஷைத்தானின் வேலை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்பர் 2, கோபப்படாதீங்கன்னா. எப்போவுமே கோபங்கிறது ரொம்ப ஆபத்தானது. கோபப்பட்டீங்கன்னா பெரிய கவலை ஏற்படும். அவ்வலுல் கலபி ஜுனூன் வ ஆஹிருஹு நதம். நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். கோபத்தினுடைய ஆரம்பம், கோபம் வந்த உடனே கடகடன்னு கோபப்பட்டு அவங்கள பேசிடுறோம், இவங்கள பேசிடுறோம், கொட்டிடுறோம், மனசில் கிடக்காது. மனசு கிடக்காது. ஒரு விஷயத்தை ஒருத்தங்க மேலே கோபம் வந்துச்சுன்னா அதை போய் எப்படி கொட்டணும்னு மனசு கடக்கடான்னு எழுந்துருச்சு கொட்டி தள்ளிடும். அது முன்னால் இருக்கிறது தாயா தந்தையா? நம்ம முன்னால் இருக்கிறவங்க யார்? தாயா தந்தையா? அதெல்லாம் இருக்காது. ஹஸரத்தா? அதெல்லாம் தெரியாது. நம்ம இமாம் ஆச்சே, நம்ம ஹஸரத் ஆச்சே, நம்ம ஷேக் ஆச்சே, நம்ம தங்கள் ஆச்சே, நபி ஆச்சே, எதுவும் தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க கோபத்துக்கு கண் தெரியாதும்பா. நான் படித்த பாடம் என்ன தெரியுமா? அவ்வலுல் கலபி ஜுனூன், கோபத்தின் ஆரம்பம் பைத்திய நிலை. அது பைத்தியம். பைத்தியக்காரனுக்கு என்ன தெரியும்? பைத்தியக்காரன் என்ன பேசுறோம்னே தெரியாது. கோபக்காரன் என்ன பேசுறான் அவனுக்கு தெரியாது. கேவலமா பேசுவான், கொடூரமா பேசுவான், தடித்த சொற்களை யூஸ் பண்ணுவான். கோபத்தால் நாம் இழந்தது ஒன்றல்ல இரண்டல்ல, நிறைய நல்ல மனிதர்களை இழந்திருக்கிறோம். கோபத்தின் இழப்பு நல்ல மனிதர்கள், நண்பர்கள், ஷேகுமார்கள், சாலிஹீங்கள் பல பேரை இழக்க வேண்டிய நிலை வரும் கோபம் வந்தால். இரண்டாவது காரியம் இது. வாழ்க்கையிலே உயர்வதற்கு, அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்கு கோபம் ரொம்ப ஆபத்தானது. கோபத்தை அல்லாஹ் தான் படைச்சான், ஆனால் கோபம் வேண்டான்னு சொல்றானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படாதீர்கள் என்றல்லவா சொல்கிறார்கள். லா தக்லப், கோபப்படாதே. ஒருத்தர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க, நான் நல்லா இருக்கணும். அட்வைஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ நல்லா இருக்க வேண்டுமா, யார்ட்டையும் கோபப்படாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. சில பேருக்கு கோபப்படாமல் இருக்கவே முடியாது. கோபங்கிறது அது பிளட்டில் கலந்துருக்கு. பழைய காலத்தில் இந்த நோய்க்கு ப்ரெஷர் நோயெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இரத்த கொதிப்பும்பாங்க. பழைய காலத்தில் ப்ரெஷர், இப்போமெல்லாம் ப்ரெஷரு. அப்போ அந்த சொற்கள்லாம் யூஸ் பண்ணல, மொழி சார்ந்த அல்ல, சாதாரணமாக ஏதாவது கொஞ்சம் படபடப்பாக வருதுன்னா படபடப்பாக இரத்த கொதிப்பு இருக்குதும்பாங்க. இரத்த கொதிப்பு ஏன் வருதுன்னா கோபத்தால் வருதுங்கிறாங்க. கோபம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தில் இரத்தம் சூடாகும். நாங்கள் கோபத்தில் இரத்தம் சூடாகும். இரத்தம் சூடானால் இரத்தம் ஸ்பீடில் ஓடும். அதில் தான் சில பேருக்கு என்ன பண்ணிடும், டப்புன்னு ஏதாவது ஒன்று போய் முடிச்சுக்கிடும், மாட்டிக்கிடுவாங்க. இந்த ப்ரெஷர் உள்ளவங்க கோவப்பட்டாங்கன்னா டப்புன்னு ஏதாச்சும் நடந்துடும், திடீர் மௌத்து கூட ஏற்பட்டுரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோபம் நெருப்பு, தண்ணீரை கொண்டு அணையுங்கள் என்றார்கள். எப்படி நாயகமே? கோபம் வந்துச்சுன்னா உதவு செய்திருண்டா. கோபம் வந்தால் உதவு செய்திரு. இவருக்கு எங்கே உதவு செய்கிறதுக்கு நேரம்? கோபத்தை தண்ணீரத்துக்கே பல மணி நேரம் ஆகுது. கம்பா நிற்கிறான். சில பேர் கோபம் வந்துச்சுன்னா அப்படியே நரம்பெல்லாம் பாருங்க. பெருமானார் கேட்குறாங்க, பார்க்கவில்லையா நீங்கள்? நரம்புகள் புடைத்து நிற்பதை பார்க்கவில்லையா? நரம்புகள் புடைத்து நிற்கிறதே, முகம் சிவந்து போகிறதே. ரசூல் ஸல்லல்லாஹு காரணம் சொல்றாங்க, முகம் சிவக்கிறதே, நெருப்பால் சிவக்கிறது, நரம்புகள் புடைத்து போகிறது. கோபம் ஆபத்தானது. கோபம் வேண்டாம். வியாபாரி, ஒரு முதலாளி கோபப்பட்டார்னா நல்ல தொழிலாளி இழந்துருவார். பெற்றோர்களுடைய கோபத்தில் பிள்ளைகளை இழந்துருவாங்க. கணவனின் கோபம் மனைவியை பாதிக்கும். அது நல்ல விஷயம், இது நம்முடைய கவனத்தில் எடுக்கணும். நண்பர்களுக்கிடையே நமது கோபங்கள் பரிமாறப்படக்கூடாது. வாடிக்கையாளர்களை இழந்து விடுவோம் வியாபாரிகள் கோபப்பட்டால். ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் எதுலேயுமே சாஃப்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். எங்கப்பா ஒர்க் பண்ணுற சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவருக்கு இருக்கிறது 1.5 டஜன் கோபம் இருக்கும். அந்த சாஃப்ட்டுங்கிறது என் லைஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், வாழ்க்கை சாஃப்டா இருக்கட்டும். உணர்ச்சி வசப்படுவதோ கோபப்படுவதோ உன் எதிர்காலத்தை பாதிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம், உன் உடலை பாதிக்கும், உடலையை பாதிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாருக்கு ஒருவர் வந்தார். உணர்ச்சி வசமாக பேசுகிறார்.
ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டார். பேச்சும் கடுமையாக இருந்துச்சு, செயலும் கடுமையாக இருந்துச்சு. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் வந்த உடனே சொல்றார், யா ரசூலல்லாஹ், நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன். சரிப்பா, என்னப்பா? எனக்கு காசு வேணும், பணம் வேணும். உங்கள் பணம் வேண்டாம், உங்கள் வாப்பா பணம் வேண்டாம். கேட்குறது தர்மம், கேட்குறது உங்கள் பணத்தை கேட்கல, உங்கள் அத்தா பணத்தை கேட்கல, அல்லாஹ்வுடைய பணம் உங்கள் கையில் இருக்குது, அதுலேருந்து கொடுங்க அப்படிங்கிறார். சாபாக்களுக்கு ரத்தம் சூடு ஏறுது, சாபாக்களுக்கு ரத்தம் சூடு ஏறுது. லா அஸ்அலுக மின் மாலிக மின் மாலி அபீக், உங்கள் அத்தா பணத்தை கேட்கல, உங்கள் பணத்தை கேட்கல, அல்லாஹ்வுடைய பணம் உங்கள்கிட்ட இருக்குது இல்லை, அதை கொடுங்க. எங்கள் ஒருத்தர் தர்மம் கேட்க வந்து எப்படி கேட்கணும்? அதரத் அப்படின்னா கேட்குறதே காசு, இலவசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தாங்க. சாபாக்களுக்கு சரியான கோபம், சூடேறுது ரத்தம். அப்படியே கையை எழுந்திரிச்சு பிடிக்க போனாங்க. விட்டுருங்கப்பா. போனாங்க, உள்ளே போனாங்க, நிறைய வச்சாங்க, கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நபி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்னப்பா? ஒரு குதிரை ஒட்டகம் நிறைய வச்சுட்டாங்க, மேலே நிறையா வச்சு. என்னப்பா திருப்தி தானா? என்ன திருப்தி? கம்மியாக தான் தந்திருக்கீங்க. மனுஷன்ட்ட விலகினோம். அட்டாச் போய் கேட்கும்போது எதிர்பார்த்துட்டு போகிறது, 10,000 ரூபா எதிர்பார்த்துட்டு போகிறது. அவர் 1000 ரூபா கொடுத்தா கம்மியாக தான் தெரியும். போகும்போதே 10 எதிர்பார்த்துட்டு போனோம்னா அவர் 1000 கொடுத்தா கம்மியாக தான் தெரியும். 1000 எதிர்பார்த்து போனோம், அவர் 2000 கொடுத்தா பெருசாக தெரியும். எதிர்பார்க்குறது பெருசாக எதிர்பார்க்கறது மனுஷன்ட்ட பார்க்காதீங்க, அல்லாட்ட பாருங்க. அல்லாட்ட பெருசாக எதிர்பார்க்கணும். நம்ம எப்பவுமே அல்லாட்ட எதிர்பார்க்கணும், பெருசாக தான் பார்க்கணும். ஏன்? அவன் தகுதி உடையவன், அவன் தகுதிக்கு அவன் கொடுக்கிறவன். அவன்கிட்ட பெருசா எதிர்பாருங்கள். மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு என்ன இருக்கு? மக்கள் என்ன தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஏன் சொத்து இல்லை, அல்லாஹ் யாரையோ கொண்டு கொடுக்க வைக்கிறான், வருகிறது, அல்ஹம்துலில்லாஹ். அப்பந்தான் உனக்கும் பிரயோஜனம், கொடுத்தவருக்கும் பிரயோஜனம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா.